ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹேவ்லாக் தீவுக்கு வந்திருக்கோம். ஒரு அழகான பீச். இந்த பீச் உலக புகழ்பெற்ற ஒரு பீச் இது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயர்ல இருந்து இந்த தீவுக்கு வர்றதுக்கு போட்ல 2 ஹவர் டியூரேஷன் ஆகுது. காலையில 6 மணி 6:30 மணிக்கு உங்களுக்கு அங்கேருந்து டெய்லி போட் இருக்கு. அந்த போட்டை நம்ம இங்கே வரலாம். வந்துட்டு சாயந்தரம் ஈவினிங் இங்கேருந்து திரும்பி நம்ம போயிடலாம். அதாவது அந்தமானுக்கு வர டூரிஸ்டுகள், சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக இந்த தீவை வந்து கண்டிப்பா வருவாங்க. மறக்காம வந்து இந்த தீவை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இந்த தீவு அப்படி ஒரு அழகான ஒரு தீவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கடலுடைய கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். பார்க்க ரொம்ப ரம்மியமா இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேகங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கறது ரொம்ப ஒரு அழகா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மணல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சாஃப்டா இருக்கும். மணல் சின்ன ஒரு எதுவுமே ஒரு குப்பை குளங்கள் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப கிளீன் பண்றாங்க. ரொம்பவே நல்ல ஒரு அழகான ஒரு பீச் இது. அந்தமான் தான் கண்டிப்பா அந்த தீவுக்கு வாங்க. இந்த ஹேவ்லாக் பீச் வந்து ரொம்பவே வந்து அழகான ஒரு பீச். அதே மாதிரி இந்த பீச்சோடைய பேர் பார்த்தீங்கன்னா ராதாநகர் பீச். அதே மாதிரி ஹேவ்லாக்ல என்னென்ன பீச் இருக்குன்னா எலிபென்ட் பீச் ஒன்று இருக்கு, காலப்பத்தனூர் பீச் இருக்கு, அது அந்த பக்கம் இருக்கு. மெயின் பீச் இதுதான். அதாவது அந்த ஜெட்டி, ஹேவ்லாக் ஜெட்டில இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த பீச் இருக்கு. சுற்றுலா பயணிகள் ரொம்ப ரொம்ப கவர்ந்த ஒரு பீச் இந்த பீச். இது பாத்தீங்கன்னா உள்ள அதாவது பீச்சை விட இந்த பக்கம் சின்ன சின்ன குடில்கள் மாதிரி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஸ்டே பண்றதுக்காக, இங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதுக்காக இதெல்லாம் கட்டியிருக்காங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மரங்கள், இந்த சூழ்நிலை இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ரம்மியமா இருக்கு. ஆக்சுவலா இப்போ வந்து சீசன் கிடையாது. சீசன் டைமா இருந்தா உங்களுக்கு வந்து ரொம்பவே ரஷ்ஷா இருக்கும். இது வந்து ஆஃப் சீசன் சொல்றாங்க. அடுத்த மாசம் சீசன் ஸ்டார்ட் ஆகுதான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அடுத்த மாதம் ரொம்பவே கூட்டமாக இருக்கும் அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அதனால ரொம்ப பீச் ரொம்ப காலியாக இருக்குது. இல்லாட்டி ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்காக சின்னதாக ஒரு மேடை ஒன்று இதில் வந்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து மேலே போய் பார்த்தா ரெண்டாவது அந்த நம்ம கடவுளுடைய அழகை நம்ம ரசிக்கலாம். வாங்க அப்படியே மேலே போய் பார்ப்போம். பலகையிலே பண்ணியிருக்காங்க. நல்ல படிகள் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பேர் மேல நிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு இடம் நல்லா இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது கடலை நல்லா நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க, இந்த மரங்கள் இருக்கு இல்லையா, இந்த மரங்கள் தான் ஃபுல்லா இங்க வச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இந்த மரங்கள் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி மரங்கள் தான் நல்ல ஒரு பெரிய மரமா இருக்கு. நல்லா வந்து வளரும் இந்த மரம். ஃபுல்லா இந்த மரம் தான் வச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு இந்த பீச் ரொம்ப அழகா இருக்கு இந்த மரங்கள் பார்க்கறதுக்கு. இது பாருங்க, இந்த மரம் இருக்கு இல்லையா, மரத்தை கட் பண்ணி சேர் மாதிரி பண்ணிருக்காங்க. நல்ல கிரியேட்டிவிட்டியா இருக்கு. மரம் ஃபுல்லாவே மரம் தான். இந்த சேரு, இந்த டேபிள் எல்லாமே மரத்தால செஞ்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப ஒரு அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. இது சின்னதாக ஒரு ரெஸ்ட் ரூம் பண்ணிருக்காங்க. அதாவது பயணிகள் கெஸ்ட் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஓய்வு எடுக்கிறதுக்கு சின்னதாக ஒரு மரத்திலே ஒரு ரூம் பண்ணிருக்காங்க. ரொம்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இப்ப சுற்றுலா பயணிகள் கடல்ல குளிக்கிறாங்க. கடல்ல குளிச்சுட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி நிறைய அங்கே கட்டி வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாவே சுற்றுலா பயணிகளுக்காக கட்டி வச்சிருக்கிறது எல்லாமே. அதாவது இந்த பீச் பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தான ஒரு பீச். அங்கிருந்து நம்ம நடந்தே போகலாம். ரொம்ப தூரம் நடந்து போகலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வரைக்கும் நம்ம நடந்து போகலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் குளிக்கிறதுக்கு இங்க அனுமதி இருக்கு. ரொம்ப லாங்ல போக முடியாது, டீப்ல போக முடியாது. கொஞ்சம் முழங்கால் வரைக்கும் உள்ள போகலாம். உள்ள போயிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு வரலாம். அதுக்கு இங்க அனுமதி பண்றாங்க. ரொம்ப சேஃப்டியா இருக்கு. ஒன்றும் பயத்துக்கெல்லாம் எதுவுமே கிடையாது.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹெவலாக்ல இருந்து ராதாரத் பீச்சை பத்தி பார்த்தோம். நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது அந்தமான் ஆதவன். நன்றி, வணக்கம்.